அனைத்து மாணவர்களுக்கும் டேவிட் அன்போட அன்பான வணக்கங்கள். லாஸ்ட் கிளாஸில் ரிலேட்டிவ் ப்ரொனவுனோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தோம். இன்றைக்கி செகண்ட் பார்ட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா வாட், விச், தட்டு, ஃபார் விச். இதை நம்ம பார்த்துட்டு அப்படின்னா மேக்ஸிமம் ரிலேட்டிவ் ப்ரொனவுனோட ஃபேமிலி முடிஞ்சிடும். அதற்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருந்தேன். எல்லோரும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ரைட், சரி, அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த கதையில் வரும் நபர் சிவன் அப்படின்னு சொன்னேன். இந்த கதையில் வரும் அந்த மனிதன் சிவன். ஓகே, த பர்சன் ஹூ அப்பியர்ஸ், நிறைய பேர் கம்ஸ்ன்னு போட்டிருந்தீங்க, குட்டு, ஆனால் அப்பியர்ஸ்ன்னு போடுங்க. ஓகே, அதுதான் கரெக்டான வேர்டு. த பர்சன் ஹூ அப்பியர்ஸ் இன் திஸ் ஸ்டோரி, இந்த கதையில் தோன்றும் அந்த மனிதர், இந்த கதையில் தோன்றும் அந்த மனிதர் இஸ் சிவன். ஓகே, இந்த கதையில் தோன்றும் அந்த மனிதர் சிவன். அடுத்து, நான் தங்கியிருக்கும் இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, த ரூம் வேர் ஐ எம் ஸ்டேயிங், த ரூம் வேர் ஐ எம் ஸ்டேயிங், நான் தங்கி இருக்கும் இந்த அறை, நான் தங்கி இருக்கும் இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது, இல்லாட்டி வெறும் அழகாக இருக்கிறது. ஓகே, இதான் நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. சூப்பர், தொடர்ந்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது இடையில தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மாதிரி ஸ்டார்டிங்லேயே வருது. ஆனால் கொஸ்டின் மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்தாலும் அது கொஸ்டினாக இருக்கிற அந்த வினா வாக்கியத்திற்கான அர்த்தத்தை கொடுக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு வினா வாக்கியத்தை நீங்கள் எழுப்பணும் அப்படின்னா இந்த கேள்வி சொல்லை தொடர்ந்து வேர்பு தான் வரணும். ஆனால் என்ன வந்திருக்கு? நவுன் தான் வந்திருக்கு எல்லா இடத்துலையுமே. ஓகே, எல்லா இடத்துலையும் நவுன் தான் வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனாக இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னாடி நவுன் வந்துச்சுன்னா அது நார்மல் சென்டென்ஸ். அதுக்கு பின்னாடி வேர்பு வந்து ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருந்தால் தான் கொஸ்டின். அதை மறக்கக்கூடாது. சரி, பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். வாட் யூ டிட் வாஸ் ராங், வாட் யூ டிட் வாஸ் ராங். ஃபஸ்ட்டு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, பி வேர்ப் வரைக்கும். ஏன்னா பி வேர்ப்க்கு அப்புறம் போகிறது வேறு. ஓகே, தவறு இல்லாட்டி தவறாக இருந்தது என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நான் சிம்பிளாக தவறுன்னு போட்டுக்கிறேன். யூ டிட், நீ என்னமோ செஞ்சுருக்க. யூ டிட், நீ செய்தாய். ஓகே, அப்போ என்னென்னா யூ டிட் வாட் யூ டிட், நீ செய்தது தவறு, அவ்வளோதான். வாட் யூ டிட் இஸ் ராங், நீ என்ன செஞ்சியோ அது தவறு. அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்னங்கிறது உங்களுக்கு போட்டே சொல்லி கொடுத்துட்டுனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகே, நீ என்ன செய்தாயோ அது தவறு. இப்போ கூட மாற்றி கூட எழுதலாம். பாருங்கள், நீ என்ன செய்தாயோ அது தவறு. இப்படி வச்சுக்கலாம். இந்த என்ன அப்படிங்கிறது நான் கொண்டு வந்துடுறேன். அப்போ தான் உங்களுக்கு மீனிங் ஃபுல்லாக புரியும். ஏன்னா வாட் வந்துச்சுனால என்ன தான் அர்த்தம். இப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீ என்ன செய்தாயோ அது தவறு. வாட் யூ டிட் இஸ் ராங், நீ என்ன செஞ்சியோ அது தப்புடா. வாட் யூ ஸ்போக் இஸ் ராங், நீ என்ன பேசுனியோ அது தப்புடா. வாட் யூ ஸ்பீக் இஸ் அப்சல்யூட்லி நான்சென்ஸ், நீ என்ன பேசுகிறியோ அது ரொம்ப முட்டாள்தானடா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் இந்த மீனிங். வாட் யூ ஸ்பீக், வாட் யூ டூ, நீ என்ன செய்கிறாயோ. வாட் யூ ஈட், நீ என்ன சாப்பிடுகிறாயோ. ஓகே, புரியுதுங்களா? அந்த மீனிங்கில் வரும். ரைட். வாட் ஷீ வாண்ட்ஸ் இஸ் அ மிஸ்ட்ரி, மிஸ்ட்ரின்னு என்ன? ரகசியம். ஓகே, மிஸ்ட்ரினா ரகசியம். வாட் ஷீ வாண்ட்ஸ் இஸ் அ மிஸ்ட்ரி. ஷீ வாண்ட்ஸ் அப்படின்னா அவள் விரும்புகிறாள் இல்லாட்டி அவளுக்கு தேவைப்படுகிறது. ஓகே, வாட் ஷீ வாண்ட்ஸ், அவளுக்கு என்ன தேவைப்படுகிறதுங்கிறது ரகசியமாக இருக்கிறது. பாருங்க, அவளுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது ரகசியமாக இருக்கிறது. ஓகே, அவ்வளோதான். எஸ்ஸுன்னா இருக்கிறது. ஓகே, வாட் ஷி வாண்ட்ஸ் இஸ் அ மிஸ்ட்ரி, அவளுக்கு என்ன தேவைங்கிறது ரகசியமாக இருக்குடா, அதை கண்டே பிடிக்க முடியல. வாட் ஷி வாண்ட்ஸ் இஸ் அ மிஸ்ட்ரி, அது என்னன்னே தெரியல, ரகசியமாக இருக்குது. ஓகே, அடுத்து, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். வாட் யூ மீன்னா நீ என்ன சொல்கிற, நீ எதை எந்த அர்த்தத்தில் சொல்கிற. ஓகே, நீ என்ன அர்த்தத்தில் கூறுகிறாய். அதான் வாட் யூ மீன், என்ன அர்த்தத்தில் கூறுகிறாய் என்பது எனக்கு புரியவில்லை, எனக்கு விளங்கவில்லைன்னு போட்டுறேன். ஓகே, எனக்கு விளங்கவில்லை. சேர்த்து படிங்க.
நீ என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னு எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஸ்பீக். நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் தேர். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் தேர். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, எனக்கு புரியலை. ஸோ வாட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட தான் இருக்கவே இருக்குது சாட் ஜிபிடி. அதில் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கொட்டேஷனில் வாட் அப்படின்னு போட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான சென்டென்சஸ் வரும். அதை பார்த்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து போயிடலாமா? ரிலேட்டிவ் ப்ரோனனில் வச்சு எல்லாரும் அதிகமாக இதுக்கு மீனிங் சொல்லுங்கள், இதுக்கு மீனிங் சொல்லுங்கன்னு கேட்டது இந்த விச்சு தட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ்குள்ளே போயிடலாம். பாருங்கள், விச் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். ரிலேட்டிவ் ப்ரோனவுனால என்ன அர்த்தம்? ஒரு பொருளை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒரு சின்ன நவுனுக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மூலமாக அந்த சின்ன நவுனு பெரிய நவுன் ஆயிரும். ஓகே, ரைட். அந்த கொடுக்குற எக்ஸ்ட்ரா விஷயம் முக்கியமானதாக இருந்தால் அங்கே தட்டு போடுங்க. ஓகே, நீங்கள் அந்த சொல்லக்கூடிய விஷயம், அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா தட்டு போடுங்க. அந்த அளவுக்குலாம் அது முக்கியம் இல்லை, ஆனால் அதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படும் பட்சத்தில் விச் போட்டுக்கோங்க. இதுதான் ஒரிஜினலாக லாங்குவேஜில் அவங்க வச்சுருக்க ரூல். ஆனால் இப்போ எல்லாருமே விச்சு தட்டுன்னு மாற்றி மாற்றி போட்டு பேசிக்கிறாங்க. ஏன்னா மீனிங் சேமாக தான் வரும். அதனால் நீங்களும் போட்டு பேசிக்கோங்க, பட் மீனிங் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். த மொபைல் விச் ஐ பாட் எஸ்டர்டே இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுக்காக பிரித்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம் சப்ஜெக்ட் என்ன, ப்ரெடிகேட் என்ன அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ரைட். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ரைட். த மொபைல் விச் ஐ பாட் எஸ்டர்டே, இது வரைக்கும் இருக்கிறது என்னது? பெரிய நவுன். இதுதான் ஒரு நவுனே. அதுக்கப்புறம் தான் ஒரு பி வெர்பில் ஆரம்பிக்குது, அது மீதி இருக்க சொற்சொடர். சரி, மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்துருவோம். இஸ் நாட் ஃபங்க்ஷனிங், சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியே எழுதிட்டு நமக்கு என்ன தமிழ் வருமோ அந்த தமிழில் எழுதிட்டேன். நம்ம பேசுகிற தமிழில் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். இப்போ பாருங்கள், த மொபைல் விச் ஐ பாட் எஸ்டர்டே. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா விச் ஐ பாட் எஸ்டர்டே, எந்த மொபைல் நான் நேற்று வாங்கினேன் அப்படிங்கிற மீனிங்கில் படிப்பீங்க. அப்படி படிக்கக்கூடாது, தப்பு. ஓகே, ஏன்னா அந்த விச்சுக்கு முன்னாடி ஒரு நவுன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலும் சேர்த்து தான் மீனிங்குள்ளே கொண்டு வரணுமோ தவிர தனித்து நீங்கள் ஒரு வார்த்தையாக படிக்கக்கூடாது. பாருங்கள், ஐ பாட் எஸ்டர்டே, நான் நேற்று வாங்கினேன். விச்சு எதை? ஒரு மொபைல் ஃபோனு. அப்போது நான் நேற்று வாங்கிய தொலைபேசி, நான் நேற்று வாங்கிய தொலைபேசி, நான் நேற்று வாங்கிய தொலைபேசி, இது வரைக்கும் போட்டாச்சு. சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே, the scooty which I bought in the last year is sold now. The scooty which I bought in the last year, நான் கடந்த ஆண்டில் வாங்கிய ஸ்கூட்டர் is sold now, இப்பொழுது விற்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது விற்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்து வாங்க. சரி, அடுத்து இந்த விச்சுக்கு பதிலாக தட்டு போட்டாலும் சேம் மீனிங். ஓகே, இப்போ பாருங்கள் வித்தியாசம் எப்படி வருது அப்படின்ட்டு. இப்போ என் டோனை மட்டும் தான் கவனிக்கிறேன். ஏன்னா டோனில் தான் இதை வந்து வித்தியாசப்படுத்த முடியும். பாருங்கள், நான் நேற்று வாங்கிய தொலைபேசி சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ நான் விச்சு போட்டு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். த மொபைல் விச் ஐ பாட் எஸ்டர்டே இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். ஓகே, அப்படின்னா நான் நேற்று வாங்கின மொபைல் ஃபோன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு அர்த்தம். த மொபைல் தட் ஐ பாட் எஸ்டர்டே இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். இப்படி சொன்னீங்கன்னா நேற்று வாங்கின மொபைல் ஃபோன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. நேற்று வாங்கின மொபைல் ஃபோன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இந்த பர்டிகுலர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை அழுத்தி சொல்கிறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நான் அழுத்தாமல் சிம்பிளாக சொல்கிறேன், நேற்று வாங்கின மொபைல் ஃபோன் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா இங்கே விச்சு யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? நேற்று வாங்கின மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, சும்மா பிளைனாக சொல்லிட்டீங்க நேற்று வாங்கின மொபைல் ஃபோன் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். நேற்று வாங்கின மொபைல் ஃபோன்றாது அப்படிங்கிறத நீங்கள் அழுத்தி சொல்லணும்னா தட்டு போடுறீங்க. நேற்று வாங்கின மொபைல் ஃபோன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, நேற்று வாங்கின மொபைல் ஃபோன், அதுக்கு தான் தட்டு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க. இந்த கார் which is parked outside is mine. ஓகே, is mine என்னுடையது. parked outside வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, இது வரைக்கும் சப்ஜெக்ட், இதுக்கப்புறம் தான் வருது ப்ரெடிகேட்டு. ஏன்னா இதெல்லாம் நவுன் ஃப்ரேஸ்க்குள்ளே வந்துடும் ஃபுல்லாக. அதே நான் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். ரைட், வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது இஸ் பார்க்ட் அவுட் சைடு. எது நிறுத்தப்பட்டிருக்கிறது? கார். அப்போ என்ன அர்த்தம்? வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிற கார். ஓகே, விச் இஸ் பார்க்ட் அவுட் சைடு, வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிற கார். வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிற கார் என்னுடையது. த கார் விச் இஸ் பார்க்ட் அவுட் சைடு இஸ் மைன். வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிற கார் என்னுடையது. த கார் தட் இஸ் பார்க்ட் அவுட் சைடு இஸ் மைன். வெளியே நிறுத்தியிருக்க கார் என்னோடது. வெளியே நிறுத்தியிருக்கிற கார் என்னோடது. அப்போது வெளியே நிறுத்தியிருக்க காருக்கு வந்து அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு.
புரியுதுங்களா? அவர் எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதை அழுத்தி சொல்கிறதுக்கு தட் யூஸ் பண்ணுறாரு. ரைட்? அடுத்து த ரெஸ்டாரண்ட் விச் வாஸ் லொக்கேட்டட் டவுன் டவுன். டவுன் டவுன்னா கீழே இருக்க ஒரு டவுனில், ஒரு மேலே மக்கள் குடியிருக்கிறாங்க, கீழ் டவுனில் என்ன இருக்குன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை சொல்கிறத டவுன் டவுன் சொல்கிறோம். லொக்கேட்டட் டவுன் டவுன் வாஸ் வெரி பாப்புலர். வாஸ் வெரி பாப்புலர்னா பாஸ்ட் டென்ஸு, ரொம்ப பிரபலமாக இருந்தது, கொண்டு வந்தாச்சா? அடுத்து விச்சுக்கு அடுத்து விச் வாஸ் லொக்கேட்டட் டவுன் டவுன், கீழ் நகரில் அமைந்திருந்த. எது அமைந்திருந்தது? கீழ் நகரில் அமைந்திருந்த உணவகம். சிம்பிள். கீழ் நகரில் அமைந்திருந்த உணவகம் அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா மீனிங் வராது. ஏன்னா அது வெறும் நவுன் ஃப்ரேஸ். நவுன் ஃப்ரேஸ்னால் பெயர் சொல்லுடன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் சேர்ந்த ஒரு பெயர்ச்சொல், நிறைய வார்த்தைகளை கொண்ட ஒரு பெயர்ச்சொல், அதுதான் நவுன் ஃப்ரேஸ். ஓகே, கவனிங்க. த ரெஸ்டாரண்ட் விச் வாஸ் லொக்கேட்டட் டவுன் டவுன், கீழ் நகரில் அமைந்திருந்த அந்த உணவகம். கீழ் நகரில் அமைந்திருந்த அந்த உணவகம் ரெஸ்டாரண்ட் தான். இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது, அதனால ஒரு பெரிய நவுனாக மாறிடுச்சு. உணவகம் இது மட்டும்தான் நவுனு, ஆனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். உணவகம், எந்த உணவகம்? கீழ் நகரில் அமைந்திருந்த அந்த உணவகம் பிரபலமாக இருந்தது ஒரு காலத்தில். ரைட்? இப்போ பாருங்கள். த ரெஸ்டாரண்ட் விச் வாஸ் லொக்கேட்டட் டவுன் டவுன் வாஸ் வெரி பாப்புலர். கீழ் நகரில் அமைந்திருந்த அந்த உணவகம் பிரபலமாக இருந்தது. த ரெஸ்டாரண்ட் தட் வாஸ் லொக்கேட்டட் டவுன் டவுன் வாஸ் வெரி பாப்புலர். கீழ் நகரில் இருந்துச்சுல, டவுன் டவுனில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுல்ல, செம்ம ஃபேமஸாக இருந்துச்சு. எங்கே? கீழ் டவுனில் இருந்துச்சுல்ல, அது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. புரியுதுங்களா? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தட்டு போட்டுக்கலாம், வேணாட்டி விச்சு போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து போயிடலாங்களா? இப்போ விச்சுக்கும் தட்டுக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போது அதை தொடர்ந்து அந்த விச்சுக்கு முன்னாடி ஃபார் போட்டோம்னா அதற்காக அப்படிங்கிற மீனிங்கில் வர ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்துடும். ஓகே, இங்கே நீங்கள் தட்டு போட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஃபார் விச் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக தான் இருக்கும். சரி, கவனிங்க. த ரீசன் ஃபார் விச் he left, இது வரைக்கும் இருக்கிறது என்னது? நவுன் ஃப்ரேஸ். ஓகே, த ரீசன் ஃபார் விச் he left is unknown. கடைசி மட்டும் எழுதியாச்சு, அன்னோன்னா தெரியவில்லை. ஓகே, என்ன தெரியல? த ரீசன் ஃபார் விச் he left, அவன் விலகிட்டான். எதுக்காக? அந்த ரீசனுக்காக விலகிட்டான். ஓகே, அதை ஃபுல்லாக எழுதுகிறோம். அவன் விலகியதற்கான காரணம் தெரியவில்லை. ஓகே, த ரீசன் ஃபார் விச் he left, அவன் விலகியதற்கான காரணம். he left, அவன் விலகிட்டான். எதற்காக? ஒரு காரணத்திற்காக. ஓகே, அது அப்படியே நம்ம கரெக்டாக ஃப்ரேம் பண்ணும்போது அவன் விலகியதற்கான காரணம்னு வந்துடும். அது என்னாச்சு? தெரியலை, அவ்வளோதான். ஓகே, த ரீசன் ஃபார் விச் he left is unknown. த ரீசன் ஃபார் விச் we fired him is unknown. அவனை நாங்கள் வேலையை விட்டு தூக்கணும்ல, அதற்கான காரணமும் தெரியவில்லை. அதற்கான காரணமும் தெரியவில்லை. த ரீசன் ஃபார் விச் we fired him is unknown. ஓகே, த ஜாப் ஃபார் விச் ஷி அப்ளைனா அந்த பொண்ணு பதிவு பண்ணியிருக்கு. எதற்காக? அந்த ஜாபுக்காக பதிவு பண்ணியிருக்கு. ஓகே, ஆனால் அந்த ஜாபு வெரி காம்படிட்டிவ்னா மிகவும் போட்டி மிக்கது. ஷி அப்ளைட், அவள் பதிவு செய்திருக்கிறாள். எதற்காக? ஒரு வேலைக்காக. அப்படி நம்ம ஃபுல்லாக எழுதும்போது என்ன வரும்? அவள் பதிவு செய்திருந்த வேலை. த ஃபுல் மீனிங். சிம்பிள் ஒரு நவுன் என்னென்னா வேலை, அவ்வளோதான். என்ன வேலை? யார் பதிவு பண்ண வேலை? அது என்ன வகையான வேலை? அந்த வேலை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன? அவள் பதிவு செய்திருந்த வேலை. ஓகே, அவள் பதிவு செய்திருந்த வேலை. த ஜாப் ஃபார் விச் ஷி அப்ளைடு மிகவும் போட்டி மிக்கது. இஸ் வெரி காம்படிட்டிவ். அவள் பதிவு செய்திருந்த வேலை மிகவும் போட்டி மிக்கது. த ஜாப் ஃபார் விச் ஷி அப்ளைடு இஸ் வெரி காம்படிட்டிவ். அடுத்து, மை அங்கிள் ப்ரெசன்டட் மீ வித் அ கார். பாதி பேர் எங்கிட்ட கேட்டிங்க, நம்ம அன்றைக்கி ஒரு வீடியோவில் போட்டப்பவே ப்ரெசன்டட் மீ அ கார்னு சொல்லலாம், ஏன் ப்ரெசன்டட் மீ வித் அ கார் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க. அதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க, ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல வித்து தான் போடணும். ஓகே, இந்த ஐஓக்கும் டிஓக்கும் இடையில என்ன வந்துடணும்னா இந்த மாதிரி வித்து வந்துடணும். ஓகே, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்போ? ப்ரெசன்டேஷனை மட்டும், மற்ற எந்த இடத்துலையும் வேண்டாம். ரைட்? மை அங்கிள் ப்ரெசன்டட் மீ வித் அ கார் ஃபார் விச் ஐ ஓட் ஹிம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார் விச் கடைசியில் வந்திருக்கு, இங்கே தான் முன்னாடியே வந்திருக்கும். ஓகே, முன்னாடியே ஒரு நவுன், அதுக்கப்புறம் ஃபார் விச், நவுனு ஃபார் விச். இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்திருக்கு. ஏன்னா இங்கே தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த கிஃப்ட்டை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். என்ன இன்ஃபர்மேஷன்? எ கார் ஃபார் விச் ஐ ஓட் ஹிம். ஓடும்னா கடன் பட்டிருக்கிறேன். எதற்காக கடன் பட்டிருக்கேன்? இந்த காருக்காக கடன் பட்டிருக்கிறேன். ஓகே, இல்லாட்டி மணி ஃபார் விச் ஐ ஓடும், அந்த பணத்திற்காக நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எதற்காக? இந்த காருக்காக. ரைட்? சரி, முன்னாடி வாங்க. மை அங்கிள் ப்ரெசன்டட் மீ வித் அ கார்.
எனது மாமா எனக்கு காரை பரிசாக அளித்தார். இது வரைக்கும் எடுக்கும்போது இந்த மீனிங் வந்துருச்சு. ஓகே, மை அங்கிள் பிரசன்டட் மீ வித் அ கார். எனது மாமா எனக்கு காரை பரிசாக அளித்தார். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த நவுன் ஃப்ரேஸை பார்க்குறோம். அ கார் ஃபார் விச் ஐ ஓட் ஹிம். அந்த காருக்காக நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ சேருங்க. ஓகே, எனது மாமா எனக்கு பரிசாக அளித்த காருக்காக கடமைப்பட்டிருக்கிறேன். சிம்பிள். ஓகே, எனது மாமா எனக்கு பரிசாக அளித்த காருக்காக நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, மை அங்கிள் பிரசன்டட் மீ வித் அ கார் ஃபார் விச் ஐ ஓட் ஹிம். எனக்கு எங்கள் மாமா ஒரு காரை பரிசாக கொடுத்தாரு, அந்த காருக்காக நான் அவர் கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார் விச்சுக்கும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சாட் ஜிபிடியில் போட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சொல்லி பாருங்கள். ஓகே, சொல்லும்போது அந்த விச்சு தட்டெல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணணும்னா கரெக்டாக சொல்லி பழகுங்க. அந்த வென்னு வேறெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹை டோன் கொடுத்துட்டிங்கன்னா கொஸ்டினை மாறிடும். அப்படி யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக எங்கே எப்படி எந்த சவுண்டில் சொல்லணுமோ அதை வச்சு சொல்லி பாருங்கள். ஓகே, இன்றைக்கான ஹோம்ஒர்க் பார்த்துலாங்களா? இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் சொன்னது நடக்குது, நிகழ்கிறது. இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் என்ன சொன்னனோ அது நடக்குதுடா இப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன வரும்னு எழுதிடுங்க. அடுத்து, மேசை மீது வைத்திருந்த பேனாவை காணவில்லை. டேபிள் மேலே வச்சுருந்த பேனாவை காணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வருமோ அதை கரெக்டாக எழுதி கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களை வந்து அடையும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.